அனைவருக்கும் வணக்கம். முப்படை பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அக்னிபத் இந்தியன் ஆர்மி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கடைசி நேரத்தில் ஹெல்ப் பண்ணக்கூடிய வகையில நம்ம முப்படை பயிற்சி மையத்துல இருந்து உங்களுக்காக டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இது முழுக்க முழுக்க ஃபுல் டெஸ்ட் பேட்ச். அதாவது எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஃபைனல் எக்ஸாம்ல எழுத போறே அந்த 50 கொஸ்டின் பேப்பர், அந்த 50 மார்க்ல எழுதக்கூடிய 50 கொஸ்டின்ல இருக்கக்கூடிய சேம் பேட்டர்ன்ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்சோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஷன் ஆர்மி 2026. ஏன் இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிஷன் ஆர்மி 2026 பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா 26ல உங்களுக்கு இருக்கக்கூடிய 2026ல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேலை அப்படின்றது இந்த ஆர்மி மட்டும்தான். இந்த ஆர்மி வேலைக்கு போறது மட்டும்தான். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா மிஷன் ஆர்மி 2026 சொல்லிட்டு இந்த டெஸ்ட் பேட்ச்க்கு வந்து பாத்தீங்கன்னா பேர் வச்சிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்சோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 75 rupees மட்டும்தான். இதுல டோட்டலா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 20 கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா நாங்க கண்டக்ட் பண்ண போறோம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிபிடி எக்ஸாமினேஷன் ஃபார்மேட். ஓகேங்களா? அதாவது உங்க போன்லயே மொபைல் போன்லயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அட்டென்ட் பண்ணிக்கலாம். இல்ல சிஸ்டம் டெஸ்க்டாப் ஸ்டைல் எழுதணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்படை ஆன்லைன் டெஸ்ட்.com அப்படின்ற வெப்சைட்ல உங்களோட ஆப்போட யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணி நீங்க அந்த டெஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப் ஸ்டைல்லையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எழுதிக்கலாம். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நாங்க டிசைன் பண்ணியிருக்கிறது அஃபிஷியல் எக்ஸாம்ல நீங்க எழுதுறீங்க பாத்தீங்களா? ஸோ அதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குமோ ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸை யூட்டிலைஸ் பண்ணுங்க. யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பா இந்த எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணிடலாம். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 monthsக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா ஒரு ப்ரிப்பரேஷன்ல நீங்க இருந்திருப்பீங்க. ஸோ ப்ரிப்பரேஷனை எவ்வளவு தூரம் நீங்க நம்ம மார்க் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைசியில இந்த டெஸ்ட் போட்டு பார்க்கறது மூலியமா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட்ல ஏதாவது மார்க் லோ ஆகுது அப்படின்னா எந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு மொத்தம் 4 சப்ஜெக்ட் கேட்க போறாங்களே அதுல எந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு மார்க் கம்மியாகுதோ அந்த சப்ஜெக்ட்ல இந்த லாஸ்ட் 30 days வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கான்சென்ட்ரேஷன் கொடுத்து நீங்க அந்த சப்ஜெக்ட்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் உங்க ப்ரிப்பரேஷனை வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கொண்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஷெட்யூல் எப்படி டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த டேட்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது, எப்படி வந்து கொண்டு போயிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் 11ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 11ல இருந்து அடுத்த மாசம் வரைக்கும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் வந்து கொண்டு போறோம். ஸோ அதை நான் டெஸ்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் அதே மாதிரி இதுல வந்து உங்களுக்கு 20 கொஸ்டின் பேப்பர் நடக்கதா சொன்னேன் பாத்தீங்களா? அதுல வந்து 10 கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம முப்படை பயிற்சி மையத்தில் நம்மளோட ஸ்டாஃப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்த கொஸ்டின் பேப்பர் தான் அந்த 10 கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? மிச்சம் இருக்கக்கூடிய 10 நம்ம ஆல்ரெடி வந்து அபிஷியல் மாடல் கொஸ்டின் பேப்பர் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே ஏகப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரேட்லயும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 50-60 கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதுல இருந்து செலக்டிவா ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பைலிங்குவல்ல அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் வச்சிருக்கோம். இது ஏன் வந்து பாத்தீங்கன்னா முப்படையோட கொஸ்டின் பேப்பரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அஃபிஷியல் மாடல் கொஸ்டின் பேப்பரையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு அங்க ஃபைனல் எக்ஸாம்ல போன வாட்டி கேட்ட அதே பேட்டர்ல தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. இன்கேஸ் ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் முன்ன கேட்டாங்கன்னா எப்படி கேட்டாலும் உங்களால அப்ரோச் பண்ண முடியும். நம்ம முப்படை கொஸ்டின் பேப்பர்ல இந்த கொஸ்டின் பேப்பரை காட்டிலும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்விஸ்டடா கேட்டிருப்போம். ஸோ அப்படின்றதுனால இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா ஃபைனல் எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்க அதை வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாவே அப்ரோச் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 2 டைப்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸுமே நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படின்றது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் எல்லாமே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி சிபிடி எக்ஸாமினேஷன் ஃபார்மேட்ல தான் நடக்க போகுது. இதுக்கான டெஸ்ட் ஷெட்யூல் நான் எப்படி வச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு பேட்டர்ன் எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? அதாவது ஜென்ரல் அவேர்னஸ்ல 15 கொஸ்டினும், சயின்ஸ்ல 15 கொஸ்டினும், மேக்ஸ்ல 15 கொஸ்டினும், உளவியல் 5 கொஸ்டினும் வந்து பாத்தீங்கன்னா கேட்க போறாங்க. மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேட்க போறாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் அப்படின்ற மாதிரி 100 மார்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்போம். சிபிடி எக்ஸாமினேஷன் ஃபார்மேட் 50 கேள்வி கேட்க போறாங்க. ஒரு கேள்விக்கு 2 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க் உங்களுக்கு கிடையாது. ஸோ ஆப்ல மார்க் கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இல்லாம தான் கால்குலேட் பண்ணி சொல்ல போகுது ஆப். ஓகேங்களா? ஸோ டாபிக்ஸ் வந்து எப்படி ஷெட்யூல் பண்ணியிருக்கேன், அதாவது டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் டேட் வந்து எப்படி ஷெட்யூல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா மொத்தம் 20 கொஸ்டின் பேப்பர் சொன்னல ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின் பேப்பர் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு 11ஆம் தேதி ஒரு டெஸ்ட் அப்படின்னா 12ஆம் தேதி லீவ் விட்டுட்டு 13ஆம் தேதி டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அதுலயும் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு முப்படையோடைய கொஸ்டின் பேப்பர் வரும். 2வது கொஸ்டின் பேப்பர் வந்து அஃபிஷியல் மாடல் கொஸ்டின் பேப்பர் அந்த கொஸ்டின் பேப்பர் வரும். 3வது கொஸ்டின் பேப்பர் முப்படை கொஸ்டின் பேப்பர். 4வது வந்து பாத்தீங்கன்னா அஃபிஷியல் மாடல் கொஸ்டின் பேப்பர். இன்டர்சேஞ்ச் பண்ணி ஒரு கொஸ்டின் பேப்பர் அது ஒரு கொஸ்டின் பேப்பர் இது அப்படின்னு சொல்லிட்டு மாறி உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது. ஓகேங்களா? அதே மாதிரி டேட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முதல்ல 10வது டெஸ்ட் வரைக்கும் ஒரு நாள் கேப் விட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமாட்டுக்கு 11வது டெஸ்ட்ல இருந்து அதாவது 12வது டெஸ்ட்ல இருந்து உங்களுக்கு கண்டினியூட்டியா வந்துடும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஜூன் 1ஆம் தேதியில இருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறமாட்டுக்கு ஒரு சிலர் வந்து
ஒரு 12-13 வரைக்கும் அட்டன் பண்ணுவீங்க. ஒரு சிலரால அட்டன் பண்ண முடியாது, ஒரு சிலரால எல்லா கொஸ்டின் பேப்பரையும் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 10ஆம் தேதி வரைக்கும் அந்த லாஸ்ட் 10 கொஸ்டின் பேப்பர் மட்டும் ரெகுலராக கண்டினியூட்டியா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கேன். இன்கேஸ் நான் ட்ரை பண்றேன் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு 1ஆம் தேதிக்குள்ளேயே பேலன்ஸ் இருக்கிற கொஸ்டின் பேப்பர்ஸையும் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி அதாவது 1, 2, 3 அந்த டேட்ல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறாங்க எழுதிக்கணும் அப்படின்னாலும் போய் ஒரு நாளைக்கு 2 டெஸ்ட் அப்படின்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போறதுனாலும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன் ஒரு 1ஆம் தேதி 2ஆம் தேதிக்குள்ளேயே பேலன்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸையும் அப்லோட் பண்ணிட்டு அது ஓப்பன் ஆகிற மாதிரி நான் ட்ரை பண்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்சை நீங்க பர்ச்சேஸ் பண்ணது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் காட்டுறேன். அதுக்கான ஷெட்யூல் பிடிஎஃப் இதுக்கான ஷெட்யூல் பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம ஆப் எப்படி யூஸ் பண்ணணும், அந்த டெஸ்ட் பேட்சஸ் எல்லாம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ண டெஸ்ட் பேட்ச் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஷன் வீடியோவும் கீழே வச்சிருக்கேன். ஆப் எப்படி யூஸ் பண்ணணுன்ற டிஸ்கஷன் வீடியோ. ஸோ அங்கேயுமே நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். நானுமே இந்த வீடியோலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஸ்கிரீன்ஷாட்ஸ் வச்சிருக்கேன். அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் வச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ நான் காட்டுறதை பாருங்க. ஸோ நம்மளோட ஆப் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து ஆன்லைன் டெஸ்ட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்மி குரூப் டி எஸ்எஸ்சின்னு இருக்கும். ஸோ அதுல ஆர்மின்ற போர்ட்டலுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கான மிஷன் ஆர்மி டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா தனியா கொடுத்துருப்போம். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஜஸ்ட் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் நீங்க வியூ பண்ணிட்டு பை நவுன் கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு ஏதோ ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிடலாம். பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டெஸ்ட் கண்டென்ட்னு இருக்குல்ல, ஸோ இந்த டெஸ்ட் கண்டென்ட் டெஸ்ட் பேப்பர்னு இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நான் சொன்ன டேட்ல உங்களுக்கு அப்லோட் ஆயிடும். ஸோ நீங்க போயிட்டு சேம் ஃபார்மேட்ல உள்ள போறீங்க, அந்த டெஸ்ட் பேப்பரை கிளிக் பண்ண போறீங்க. நான் சொன்ன டேட்ல கொஸ்டின் பேப்பர் காலைல 10 மணிக்கு அப்லோட் ஆயிட்டு இருக்கும். கிளிக் பண்ணி டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அட்டன் பண்ணிக்க போறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேட்ல தான் பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, நம்ம இன்ஸ்டிடியூஷனுக்கு நீங்க கால் பண்ணி பேசணும், இதை பத்தி எதுனா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு 6369536503 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்க டீடைல்ஸ் எதனா டவுட்ஸ் எதனா இருக்கு, இந்த டெஸ்ட் பேட்ச் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் கேட்கணும் அப்படின்னா நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு எல்லாமே டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்சை நீட்டா கிளீனா யூஸ் பண்ணி இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டு நம்மளோட முப்படை பயிற்சி மையம் வேலூர், திருச்சி, விருதுநகர் 3 இடத்துலயுமே ஆர்மிக்காக பிசிக்கல் ட்ரைனிங்மே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாமை கிளியர் பண்ண உடனே கையோட வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலுக்கும் நம்ம அகாடமியில வந்து ட்ரைனிங் எடுத்து பிசிக்கலையுமே சூப்பரா பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.